ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம்ல. நம்ம எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லலாமா? என்ன போய் சொல்லுவேன்? சார் கனவுல இப்படி வந்துச்சு, அதனால அவங்க சூசைட் பண்ணல, யாரோ கொண்டுட்டாங்கன்னா போய் சொல்லுவேன். யாராவது நம்புவாங்களா? எல்லாரும் சிரிப்பாங்க. சரி, எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் போகணும். நைட் வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கு. சரி. எங்க சார் பார்க்கவே முடியல, ஆளையே காணோம். எங்க வேலையே சரியா இருக்கு, டீ ஒன்று போடு. அம்மா வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு இறந்துருச்சாமா? ஆமாப்பா, சிலிண்டர் வெடிச்சிருச்சான். யாருக்கு எப்ப சாவு வரும்னே தெரிய மாட்டேங்குது. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போலாம் வான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. இப்படி படுத்துட்டே இருக்கிறாள், என்னதான் பண்றது? என்ன முணங்குற மாதிரி சவுண்ட் வருது? சவிதா, என்னதான் கொன்னுட்டாங்கன்னு சொல்றேன்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க. இவ என்ன திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசிட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? எந்திரி. நான் சவிதா இல்ல திவ்யா. என்ன உளறிட்டு இருக்க? சவிதா எந்திரி ஃபர்ஸ்ட். உண்மையாதான் சொல்றேன், நான் சவிதா இல்ல திவ்யா. யார் உன்னை கொலை பண்ணா? டிவி ரிப்பேர் பண்றதுக்கு ஆளை வர சொல்லியிருந்தேன் நானு. வீட்டுல யாரும் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு என்ன அடிச்சு நகை பணம் எல்லாம் கேட்டு மிரட்டினான். இப்ப நகையும் பணமும் கொடுக்காட்டினா உன்னை கொன்றுவேன்னு சொன்னான். நான் அதனால பயந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். என்னை சும்மா விட்டுட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுவேன்னு சொல்லி கேஸ் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி என்னை கட்டி போட்டு போயிட்டான். அவன் பிளான் பண்ண மாதிரியே போலீஸும் சிலிண்டர் வெடிச்சு அந்த பொண்ணு செத்துருச்சுன்னு சொல்லி கேஸ் முடிச்சிட்டாங்க.